உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற, ஆண்டவர் பெரிதும் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன பாருங்க. நாம நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி நாம் என்ன செய்யணுமா, மற்றவங்களை நேசிக்கணுமா. இது ஆண்டவர் நமக்கு கட்டளையா என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, மீறி நடந்துடக்கூடாது. இதற்கு கண்டிப்பா நாம் என்னதான் செய்யணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து போய்கொண்டு இருக்கையில ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போதுதான் ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லுகிறார், நீ உன்னை போல என்ன செய், மற்றவங்களை நேசிப்பான். அப்படி ஆண்டவர் சொல்லும் போது நான் இது எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன், என் சின்ன வயசுல இருந்து ஒன்ன கூட விடாம நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கை கொண்டுட்டு வாரேன்ப்பா. இன்னும் என்னிடத்துல என்னப்பா குறை இருக்குன்னு அந்த வாலிபன் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆஸ்திகளை விற்று என்ன செய், தரித்திரர்களுக்கு கொடு. உடனே அந்த வாலிபன் பாருங்க பார்க்கான், யோசித்து பார்க்கான். அவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்ததா, திரளாய் இருந்தது, அதிகமாய் ஆஸ்திகள் அவனுக்கு இருந்ததுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினால, ஆஸ்திகள் அவனுக்கு திரளாய் இருந்ததுனால அத தரித்திரர்களுக்கு கொடுக்க அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனா அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேங்க. அப்ப பாருங்க, நம்மை போல நம்ம பிறரை நேசிக்கும் போது நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு என்னதான் செய்வோம், கொடுக்கதான் செய்வோம். ஆனா இவனுக்கு கொடுக்கிற மனப்பான்மையே இல்லை. ஆனா சொல்றான், நான் என்ன செய்யறேன், சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றையும் கை கொண்டுட்டு வரேன் பாருங்க. அப்போ அவன் அந்த கட்டளைகளுக்கு என்ன செய்யல, கீழ்படுகிற. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒண்ணுமே பேசாம அவன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அரிதான காரியமா இருக்கிறதா. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஊசியோட காதுல ஒட்டகம் கூட என்ன செஞ்சிருமா, நுழைஞ்சிருமா. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன செய்ய மாட்டான், பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க. ஊசியோட காதுல நம்ம நூலை நுழைக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த இதுல ஒட்டகத்தை நுழைச்சிடலாமா, ஆனா ஐஸ்வர்யவான் என்ன செய்ய மாட்டான், பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதான நாம என்ன செய்கிறவர்களா இருக்கணும் பாருங்க, நம்மை போல பிறரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய தேசத்துல முன்னால பார்க்கும் பொழுது 10-20 வருஷங்களுக்கு முன்னால இந்த கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது பயங்கரமா என்ன செய்தது, வளர்ந்தது. அநேகர் ஆண்டவரிடத்துல வந்தாங்க, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அவர் மேல நம்பிக்கை வைத்தாங்க, விசுவாசம் வச்சாங்க. ஏன், என்ன காரணம்னு பார்த்தா, அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, அவங்கள போல மற்றவங்களை நேசிக்கிறவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அநேகர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நாம நம்முடைய குடும்பம் அப்படின்னு என்னைக்கு நாம சுயமாய் வாழ ஆரம்பிச்சோமோ அன்றைக்கு தேசத்துல ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது. ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு என்ன செய்ய முடியல, ரட்சிக்க முடியல. நம்முடைய தேசத்துல, நம்முடைய ஊர்ல, நாம வாழ்ந்த பகுதியில் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனு கூட நம்மளால என்ன சொல்ல முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்ன, நாம சரியில்லை. நாம நம்மை போல மற்றவர்களை நேசிக்கிறத நாம என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாம நம்மை போல மற்றவர்களை என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்முடைய தேசத்துல எழுப்புதலை, நம்முடைய கிராமத்துல எழுப்புதலை நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை சொல்லலாம். அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வளர்ந்தாங்க. ஆனா நம்முடைய தேசத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்து இந்த இந்திய தேசத்திற்கு வந்து அநேக வியாதியஸ்தர்களை, அநேக தோல் வியாதிப்பட்டவங்களை அவங்க கையினால மருந்து போட்டு அவங்களை சுகப்படுத்தி, அநேக ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்து அநேகரை போஷித்து அந்த அம்மா நடத்தி இருக்கிறாங்க. அவங்களை வழி நடத்துவதற்காக அந்த அம்மா தெருக்கல்ல என்ன எடுத்தாங்களாம், பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அவங்க செஞ்சாங்க, அவங்கள போல மற்றவங்களை என்ன செஞ்சாங்க, நேசிச்சாங்க. அதனாலதான் யாரு கஷ்டப்படக்கூடாது, யாரு உபத்திரவப்படக்கூடாது, யாரு ஆதரவற்று நிற்க கூடாதுன்னு அநேகரை அவங்க ஆதரிக்கிறவங்களா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவங்கள தாயின்னு அழைக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதான நாம என்ன செய்யணும், நம்மை போல பிறரை நேசிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நாம என்னைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்முடைய தேசத்துல எழுப்புதலை பார்க்க முடியும். அது இல்லாதபடிக்கு நாம என்ன ஜெபம் பண்ணாலும், முட்டி முட்டி அழுதாலும் நெத்தியில ரத்தம் தான் வருமே ஒழிய ரட்சிப்பு வராது. அப்போ ரட்சிப்பு வரணும்னா நாம நம்மளை மாற்றணும். நம்மை போல மற்றவர்கள் என்ன செய்கிறவர்களா இருக்கணும், நேசிக்கிறவர்களாய், மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது தேசத்துல ரட்சிப்பை பார்க்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றுல எது பெருசுங்கும் போது அன்புதான் பெருசு. அந்த அன்பை உடையவர்களாய் நீங்களும் நான் இருக்கும்போது நம்முடைய தேசத்துல எழுப்புதலை பார்க்கலாம். அந்த அன்பை உடையவர்களாய் நீங்களும் நான் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் சீக்கிரமாய் போகிறேன். அப்படி நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதற்கு ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் வாசிங்க. என்னாகமம் 23:8. தேவன் சபிக்காதவர்களை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பாருங்க, நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம எதை செய்யக்கூடாதுங்கும் போது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. யாரையும் நாம எந்த காரணத்தை சொல்லியும் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. இது ஆண்டவருக்கு முற்றிலும் பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டியதான நாம இந்த காரியத்திற்கு நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, பிரச்சனைன்னு வந்தவொடனே, சண்டைன்னு வந்தவொடனே நம்முடைய வாயில் என்னதான் வருது? சாபம் தான் வருது. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? உன் பிள்ளைகள் நல்லா இருக்குமா? எல்லாரும் விளங்காம நாசமா தான் போயிருவேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயில் என்ன வருது? சாபம் வருது. ஆனா அப்படி நாம என்ன செய்யக்கூடாது? சாபம் போடக்கூடாது. வேதத்துல பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்ததுனால ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? சபித்தார். அந்த சாபம் இன்னைக்கு வரை நம்முடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா? பாருங்க, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவ்வளவு வேதனைப்படுதாங்க. இந்த சாபத்தினுடைய வலிய வேதனை அறிந்ததான நாம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. சாபம் கொள்ளாததுங்க. அடுத்தவங்களுடைய குடும்பத்தை வாழ விடாது. அவங்களுடைய சந்ததி என்ன செய்யாது? அது வாழ விடாது. அவங்களை அழிச்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாவத்திற்கு எப்படி இருக்கணும் பாருங்க, எச்சரிக்கையா இருக்கணும். வேதத்துல ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்லுகிற பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா அவன் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களை பார்க்கல எப்படி இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், கிருபை பெற்றவனா இருக்கிறான். அதனால ஆண்டவர் தேசத்தை அழிக்கும் போது அவனுடைய குடும்பத்தை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அப்படிப்பட்ட நோவா தன்னுடைய மகன் செஞ்ச ஒரு குற்றத்திற்காக என்ன செஞ்சுட்டான்? மகனை சபிச்சுட்டான். அந்த சாபத்தினுடைய வலி வேதனை எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமாங்க? நீங்க புதிய ஏற்பாடுல பார்க்க முடியும். பழைய ஏற்பாடின் துவக்கத்துல நோவா சபிக்கிறான். புதிய ஏற்பாடு 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர்களுக்கு என்ன செய்யல? பதிலே கொடுக்கல. ஆண்டவர்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்காரு. ஏன்? என்ன காரணம் பார்க்கும் பொழுது அவ யாரா இருக்கிறா? கானானிய ஸ்திரியா இருக்கிறா. அன்றைக்கு நோவா சபித்ததான சாபம் பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தோ அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிக்கிறவரை அந்த சந்ததியில் அந்த சாபம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த ஸ்திரீ கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த சாபத்தை எல்லாம் உடை தெரிஞ்சுட்டா. ஆனா பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதான நாம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிடக்கூடாது. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நமக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பி நம்மளை கோபப்படுத்தி தான் பார்ப்பாங்க. ஆனா நாம நம்முடைய வாயை திறந்து என்ன செஞ்சிடக்கூடாது? சபிச்சிடவே கூடாது. நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பாருங்க, அவனும் நல்லா இருப்பான், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவன் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு உடனே நீ நல்லா இருக்க மாட்டேன் நாம திரும்ப சொல்லிட்டோம்னா அவனும் நல்லா இருக்க மாட்டான், நாமளும் என்ன செய்ய மாட்டோம்? நல்லா இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதான நாம நம்முடைய வாயினால் என்ன செஞ்சிடக்கூடாது? யாரையும் சபிச்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு மாறாக நமக்கு விரோதமாய் எழும்புறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை சபிக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க.